பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் விசுவாசம் எத்தகையது? ஆதார வசனம் யாத்திராகமம் 4:30-31. கர்த்தர் மோசேக்கு சொல்லிய சகல வார்த்தைகளையும் ஆரோன் சொல்லி ஜனங்களின் கண்களுக்கு முன்பாக அந்த அடையாளங்களையும் செய்தார். ஜனங்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரை சந்தித்தார் என்றும் அவர்கள் படும் உபத்திரவங்களை கண்ணோக்கி பார்த்தார் என்றும் அவர்கள் கேட்டபோது தலை குனிந்து தொழுது கொண்டார்கள். விசுவாச வீரர்களே, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவர், அதாவது நிறைவு செய்கிறவர் இயேசு. எபிரேயர் 12:1. அவர் நம்மிலே ஒன்றை துவக்கினால் அதை நமக்கும் தேவ ராஜ்யத்திற்கும் லாபகரமாக, பயனுள்ளதாக, பலனுள்ளதாக, சாட்சியுள்ளதாக மாற்றாமல் ஓயமாட்டார். அவர் லாபம் எடுக்கிறவர். சர்வலோகத்தை படைப்பை துவக்கினார். நிறைவு செய்தவன், அதாவது பூரணமாக்கியவன். இனி ஒன்று இருந்தால் நலமாயிருக்கும் என்று யாரு சிந்தையில் கூட நினையாதபடிக்கு சகலத்தையும் அதன் காலத்தில் படைத்து உண்டாக்கி பின் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று பார்க்கிறோம். மனுஷனையும் படைத்து இவனுக்கு ஒரு டியூட்டி, பொறுப்பை கொடுத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆதியாகமம் 2:15. நன்றாக கேளுங்க. சகலத்தை அவருக்காகத்தான் படைத்தார். மனிதனை அவருக்காகத்தான் படைத்தார். மனிதனுக்காக சகலத்தையும் படைத்தார். ஒரு பொறுப்பு கொடுத்தார். இவைகளை எல்லாம் நீ பண்படுத்திக்கொள், காத்துக்கொள். இந்த 2 டியூட்டி. இந்த 2 மனதில் வையுங்கள். உங்களுக்கு எதை கொடுத்தாலும் பண்படுத்த வேண்டும், காக்க வேண்டும். இது நம்மிலே ஆண்டவர் வைத்த பொறுப்பு. புதிதாக படைக்க சொல்லவில்லை. கொடுத்ததை, ஆரம்பித்து வைத்ததை பண்படுத்தி, அதாவது மேன்மையாக்கி, பெருக்கி, இன்னும் மேன்மையாக்கி, யாரும் பறித்து கொண்டு போகாதபடிக்கு, இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள் என்றார். உங்களுக்கு ஆத்துமா சரீரமுக்கு கொடுக்கப்பட்டது, நாம உண்டாக்கிக்கவில்லை. இந்த ஆத்துமா சரீரத்தை நாம் பண்படுத்த வேண்டும். எப்படி பண்படுத்துவது? வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. எப்படி பண்படுத்த வேண்டும்? அவரோடு இருந்து அவரை தேடும் பொழுது அவர் நமக்கு ஆலோசனை ஆவியானவர் கொடுக்கிறார். இந்த சரீரம் தேவாலயம், தேவன் தங்கியிருக்கும் ஆலயம். அதையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். உலகத்துக்கு நாம் ஒப்புக்கொடாதபடிக்கு, பிசாசு இழுத்து கொண்டு போகிறதுக்கு ஒப்புக்கொடாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். குடும்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிஸ்னஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, வேலை கொடுக்கப்பட்டிருக்குது, உறவு கொடுக்கப்பட்டிருக்குது, நண்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதோ அதை நீங்கள் மேன்மைப்படுத்த வேண்டும், பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தேவன், ஆதாம், ஏவாள் இவங்க 3 மாத்திரம்தான் இருந்தார்கள். வேறு யார் பறித்து கொள்ள முடியும்? அப்பொழுது பிச்சருக்கே வராத சாத்தானை சொல்லாமல் சொன்னார். அதே போல விசுவாசத்தை நம்மிலே துவக்கினவர் அதை பண்படுத்தி காத்து கொள்ள சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை நாம் மேம்படுத்த வேண்டும். எப்படி மேம்படுத்துவது? திரும்ப திரும்ப ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு தியானித்து தியானித்து ஜெபித்து ஜெபித்து அந்த விசுவாசத்தில் இருக்கிறேன் என்பதை வார்த்தையினாலும் செயலினாலும் காட்டும் பொழுது அது மேன்மையாகிறது. காத்து கொள்ள வேண்டும். எப்படி காத்துக்கொள்வது? உங்களுக்கெல்லாம் நடக்காதுங்க, சுற்றி பாருங்கள், இதெல்லாம் நடக்குதா, ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க, இப்படி சொல்லுவார்கள் பாருங்கள். அதை இந்த காதில் கூட வாங்கக்கூடாது. நம்ம விசுவாச கப்பலை சேதப்படுத்தி விடக்கூடாது. அவ்விசுவாசம் வந்துவிடக்கூடாது. நம்பிக்கையில் கீழே தளர்வு வந்துவிடக்கூடாது. பயம் வந்துவிடக்கூடாது. சந்தேகம் பயம், சந்தேகம் வந்தால் விசுவாச கப்பல் சேதமடையும். ஆண்டவரில் நிலைத்திருப்பதில், அவரில் அன்பு கூறுவதில் பிரதானமாக இருப்பது விசுவாசம்தான். இதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இந்த விசுவாச கப்பலை சேதப்படுத்த விடவே கூடாது. இழந்து போவதற்கும், சேதப்பட்டு போவதற்கும், தளர்வதற்கு ஏராளமான காரணங்கள், வாய்ப்புகள் நம்மளை சுற்றிலும் உண்டு, நமக்குள்ளும் உண்டு. இதை நாம் அறிந்திருத்தல் அவசியம். எப்படி ஒரு பொக்கிஷத்தை, ஒரு வைரம் இருந்தால் எப்படி பாதுகாப்போம்? யோசித்து பாருங்கள். ஒரு கண்ணாடி பாட்டில் இருந்தால் எப்படி பாதுகாப்போம்? யோசித்து பாருங்கள். வெளியில் தூக்கி எறிஞ்சிருவோமா? இல்லை கண்ட இடத்துல போடுவோமா? யோசித்து பாருங்கள். உலகத்தில் மானுடராய் இயேசப்பா வாழ்ந்தபோது அவர் பாராட்டினது மனிதனுடைய விசுவாசத்தை, கடிந்து கொண்டதும் அவருடைய விசுவாசத்தை தான். விசுவாசம் இந்த அடையாள அட்டை, ஆதார் கார்டுமா இல்லை என்றால் ஒன்றுமே பெற முடியாது. இயேசுவே அவரது சொந்த ஊரில் சில நோயாளிகளை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதம் செய்யக்கூடாமற் போயிற்று என்று பார்க்கிறோம். ஏனென்றால் அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். மார்க் 6:5-6 கண்களினால் கண்டு நம்புவது விசுவாசம் அல்ல. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது.
இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்து கானான் அவருடைய சொந்த தேசம் சேர்ப்பதற்காக தேவன் மோசே, ஆரோன் இவர்களை ஆயத்தமாக்கி மோசேயின் கோலை தேவகோளாக்கி தங்கள் சொந்த ஜனங்கள் இவர்கள் இஸ்ரவேலை நம்பி ஏற்றுக்கொள்வதற்கு வாக்கு கொடுத்தார். அவர்கள் நம்புவதற்கு அடையாளங்களையும் கொடுத்து காண்பிக்கும்படி அனுப்பினார். இவர்கள் வந்தார்கள், சொன்னார்கள், அடையாளங்களை காட்டினார்கள். இதை பார்த்த பின் தான் இஸ்ரவேல் மக்கள் விசுவாசித்தார்கள். கண்ட பின் தான் வாக்கையே நம்பினார்கள். தலை குனிந்து தேவனை தொழுது கொண்டார்கள். இது இவர்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் சரியாகிவிட்டது. நமக்கும் அப்படித்தான். ரட்சிப்புக்கு முன் ரட்சிப்பு அடைந்தவுடன் சின்ன சின்ன விஷயங்கள், ஏன் பெரிய விடியல் கூட கர்த்தர் நம்மை காணும்படி ஆச்சரியப்படும்படி தம்மையும் தம் வாக்கையை நம்மளையும் உறுதிப்படுத்தி கொண்டே வந்தார். நாம் ஜெபித்தால் உடனே நடக்கும், எதிர்பார்த்தால் உடனே நடக்கும். இது நாம் இயேசுவில் விசுவாச வாழ்வில் குழந்தைகள். நமக்கு அவசியப்பட்டது. விசுவாசத்தில் அவரது அன்பின் வாக்கில் வளர வளர இந்த கோள்கள் நமக்கு எப்போதும் தேவைப்படக்கூடாது. இந்த நீச்சல் பழகும் பொழுது அந்த சொரக்குடிக்க உடனே முதுகில் கட்டி விடுவார்கள். கொஞ்ச நாள் உடனே அதை கழட்டி விடுவார்கள். தவுக்குன்னு உள்ள தண்ணிக்குள்ளே போய் அப்புறம் மேலே வந்து ஒரு பழகிக்கலாம். குழந்தைகள் நடந்து பழகுவதற்கு நடவண்டிகள் கொடுக்குறோம். கொஞ்சம் நாட்களிலேயே அதை நடவண்டியை நம்ம அகற்றி விடுகிறோம். அவர்கள் விழுந்து எழுந்து எதையாவது பற்றி கொண்டு நடந்து இப்படி சீராக நடக்கிறார்கள். இப்போது இவர்கள் நடக்க எதுவும் அவசியமில்லை. அப்படி நம்முடைய விசுவாச நடை இருக்க வேண்டும். எதற்கெடுத்தாலும் அடையாளம், எதற்கெடுத்தாலும் எதையோ ஒன்று காண்க வேண்டும், எதற்கெடுத்தாலும் ஏதோ ஒன்று நமக்கு கண்ணில் பார்க்க வேண்டும். அது குழந்தைத்தனம். இதில் தான் கர்த்தர் நாம் உறுதியாக எதுவும் இல்லை என்றால் விசுவாசமாக இருப்பேன் என்பது விசுவாச நடையில் உறுதியைத்தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். எதையுமே கண்களால் காணாமல் விசுவாசித்து வாக்கை நம்பி பிடித்து கொண்டு என் தகப்பன் என்னோடு இருக்கிறார், தாம் கொடுத்த வாக்கை நிச்சயமாய் என் வாழ்வை நிறைவேற்றுவார் என்ற உறுதியில் சீராக எந்த சூழ்நிலை வந்து தாக்கினாலும் விசுவாச தளர்வு வராதபடி பொறுமையாக நிதானமாக அமைதியாக அவரோடு நடப்பதே நாம் அவரை கனப்படுத்துதல் மகிமைப்படுத்துதல் ஆகும். இந்த மகிமை அவர் சுகந்த வாசனையாய் ஏற்றுக்கொள்கிறார். மகிமை கர்த்தருக்கு மகிமை என்று துள்ளி குதித்து பாடுவதால் அவருக்கு நம்மூல மகிமை வராது. பாடுவது, அறிக்கை செய்வது, நாம் அவரது விசுவாச பாதை நடக்கிறோம் என்பதற்கு அடையாளம். அவ்வளவுதான். யாத்திராகம் 5ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை தயவு செய்து வாசியுங்கள். நான் சுருக்கத்தை கொடுக்கிறேன். இவர்கள் வந்து அடையாளங்களை கண்டார்கள், வாக்கை பெற்றார்கள், தலைகுனிந்து தொழுது கொண்டார்கள். இப்பொழுது பார்வோன் என்ன பண்ணினான்? இவர்களுக்கு சும்மா இருக்கிறாங்க, சோம்பேறிகள் ஆகிவிட்டார்கள், இவர்களுக்கு வைக்கோல் கொடுக்காதீர்கள், செங்கல் ஒரு நம்பர் கூட குறையக்கூடாது, வைக்கோலை தேடி கண்டுபிடித்து வரட்டும், இது தேவன் என்கிறார்கள், ஆராதனை என்கிறார்கள் என்று அவனை இறுக்கினான், நெருக்கி பிடித்தான். இப்பொழுது விசுவாசம் என்ன ஆயிற்று? தளர்ந்து விட்டது, ஆப்போசிட் சைடு போய்விட்டது. மோசேக்கும் ஆரோனுக்கு எதிர்பட்டார்கள். நம்பினவர்கள், அவர் வாக்கை நம்பினவர்கள், அவரை தொழுது கொண்டவர்கள், இவரை விசுவாசித்தவர் இப்பொழுது எதிர்பட்டார்கள். எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்து விட்டீர் என்று சத்தமிட்டார்கள். பார்வோன் கையிலே நீங்கள் பட்டயத்தை கொடுத்து விட்டீர்கள் என்று. பார்வோன் எதிரி, அவன் பிசாசுக்கு சமம், சாத்தானுக்கு சமம். அவனுடைய பட்டயத்தை மேன்மையாக பேசுகிறார்கள், அந்த வார்த்தையை மேன்மையாக பேசுகிறார்கள், பயப்படுகிறார்கள். வரட்டுமே, கர்த்தர் நமக்கு துணையாயிருப்பார் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவன் கத்தினதும் இவர்கள் பயந்து விட்டார்கள். கோலியாத்தை எதிர்க்கிறான் தாவீது. கோலியாத்து வைத்திருக்கிறத எடுத்து 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் படித்து பாருங்கள். அவ்வளவு வைத்திருக்கிறான் ஆயுதங்கள். தாவீதோ ஒரு கவுன்கல், 5 கூழாங்கல், அதில் ஒரே ஒரு கல்லைத்தான் பயன்படுத்தினான். அவனுடைய பட்டயம் அவ்வளவுதான். ஆனால் அவனுடைய இருதயத்திற்குள் சேனைகளின் தேவனாகிய என் கர்த்தரை நீ நிந்தித்தாய் அல்லவா, அவர் நாமத்தில் வருகிறேன் என்று போனான். அதுதான் அவனுடைய பட்டயம். ஒரே கல்லில் வீழ்த்தினான், அவன் மீது ஏறி உட்கார்ந்தான், அவனுடைய பட்டயத்தை எடுத்துக்கொண்டான். அப்படித்தாங்க நம்ம இருக்கணும். எதிரியின் பட்டயம் நம்ம கால்கடி வந்துடணும், எதிரியின் பட்டயம் நம்ம கையில் வந்துடணும். அவர்கள் பேச்சு, அவருடைய கொக்கரிப்பு எல்லாம் இருக்கவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம விசுவாசம் இருக்கணும். விசுவாச நடை, பேச்சு, உறுதி இருக்கணும். ஹல்லேலூயா. பேதுரு மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் நீரே ஆனால் நான் தண்ணீரில் நடந்து வர கட்டளையிடுனா வா என்றார். இயேசு பார்த்துட்டே நடந்தான். எவ்வளோ தூரம் நடந்தான்னு தெரியல. சூழ்நிலை ஒரு காற்று. இப்பொழுது இயேசுவை பார்க்கறதை விட்டு சூழ்நிலை பார்த்தான், மூழ்கினான். என்றைக்கெல்லாம் நாம் அவருடைய வார்த்தையை விட்டுவிட்டு, அவரை விட்டுவிட்டு, சாட்சியை விட்டுவிட்டு, இதுவரை நடந்த காரியங்களை விட்டுவிட்டு அப்பொழுது நடக்கிற சூழ்நிலையை பார்க்கிறோமோ நாம் மூழ்குவோம். இது எல்லாருக்கும் ஒன்று தான், பேதுருவுக்கும் மட்டும் இல்லை.
விசுவாசத்தில் உறுதியாய் என்ன வந்தாலும் சரி, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, யோபு சொன்னான் அல்லவா, நான் அப்படி தான் இருப்பேன். உடனே இறங்குவார். அந்த பாயிண்ட் வரை எதிர்பார்ப்பார். இதை கலைக்க, தவிடுபொடியாக்க, கீழே தள்ள பிசாசு எடுக்க அத்தனை பட்டையில் உங்கள் காலடியில் வந்துவிட வேண்டும். அவன் கையில் ஒன்றும் இருக்கக்கூடாது. விசுவாச சோதனை உண்டு. நமக்கு எந்த சோதனையும் வேண்டாம் என்றால் நாம் ஆண்டவரின் பிள்ளையாக இருக்கவே முடியாது. ஆவியின் கனிகள் 9, கலாத்தியர் 5:20 படித்து பாருங்கள். அந்த 9 கனிகளை வெளிப்படுத்தலாம் என்றால் சோதனை வரும். இனிமேல் நான் பொறுமையாகத்தான் இருப்பேன்னா பொறுமைக்கு சோதனை வரும். இனிமேல் இச்சை அடக்கமாக இருக்க, நிறைய சாப்பிட மாட்டேன், இப்படித்தான் இருப்பேன்னா அதுக்கு சோதனை வரும். 9 கனிகள் இருக்குது. நீங்கள் எந்த கனியை எடுத்து வெளிப்படுத்த ஆரம்பித்தாலும் அதற்கு சோதனை வரும். ஆனால் அந்த சோதனையை மேற்கொண்டு விட்டால் அந்த கனிகளை நீங்கள் வெளிப்படுத்தி அது உங்களுக்கு உறுதியாக்கிக் கொள்ளலாம், உங்களுடையதாக்கிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் கிருபை தருவார், பலன் தருவார். நம்ம தனியாக நாம் எதுவும் செய்துவிட முடியாது. சோதனை இல்லாமல், வேதனை இல்லாமல் வாழ்வு கிடையாதுங்க. வாழ்வு பகுதி. சேலஞ்சஸ் இல்லைன்னா வாழ்வு போர் அடித்து விடும். வெற்றி என்பது வாழ்வினுடைய, நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்வுடைய பகுதி. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பது போல சோதனையில் இருக்க உறுதியும் முடிவும் நாம் எடுத்துவிட்டால் பரலோகமே உங்களுக்கு பேக்கப்புக்கு நிற்கும். நம்மால் தனியாக எதுவும் செய்து முடியாது. யோவான் 15:5. அவரது கிருபை அளவில்லாமல் பெருகும். நாம் தினமும் ஜெயம் எடுப்பவர்களாகவே இருப்போம். வரட்டு சோதனைகள், வெற்றி அடைவோம். அதை விட பெரிய சோதனை வரட்டு, வெற்றி அடைவோம். அவராலே முற்றிலும் ஜெயம் பெறுவோம். அதனால தான் முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் என்று பார்த்தோம். நமது வாழ்வில் கர்த்தரின் மகிமை கூடும். ஒருவன் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. எப்பொழுது நீங்கள் நிற்கும் பொழுது, உறுதியில் நிற்கும் பொழுது, அவருடைய கிருபையில் நிற்கும் பொழுது, என்ன எதிரிட்டு வந்தாலும் உங்கள் விசுவாச நிலைப்பட்டால் ஜெயமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். உங்கள் விசுவாச நிலை எப்படிப்பட்ட என்பது உங்களுக்குத்தான் தெரியும். இதை விட கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவரை அறிகிற அறிவிலே மேம்படுங்கள். எதிரான சூழ்நிலையை கொண்டு உங்கள் விசுவாச நிலையை வெளிப்படுத்துங்கள். நீங்கள் உங்கள் விசுவாச நிலையை வெளிப்படுத்தத்தான் அது உறுதிப்படும். அழிக்க வந்தவன் அலறிக்கொண்டு ஓடி போய் விடுவான். உங்களுடைய நடைகள் செவ்வையாக இருப்பதால் எதிரியும் கூட சமாதானமத்து வருவான். எதிரான சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக, லாபகமாக மாறும். இதுதாங்க உண்மை. ஆவிக்குரிய வெற்றி இதுதான். நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள், ஜெயமெடுப்பீர்கள். ஜெபிக்கலாம். இதோ என்னிலே ஆரம்பித்த விசுவாசத்தை பெருக்க, நிலைத்திருக்க என்னை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனை, என் தகப்பன் கொடுத்த விசுவாச நற்பொருளை பாதுகாப்பேன், பெருக்குவேன், மேன்மைப்படுத்துவேன், காத்துக்கொள்வேன். அதிலே நிலைத்திருந்து என் தகப்பனை கனப்படுத்துவேன். ஆமேன். ஹல்லேலூயா.